ஈரான் போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுமாறு அல்லது தொடர்ந்து தாக்குதல் நடத்த நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெறுமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உத்தரவிடும் தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியிருக்கின்றது. இது எந்த மாதிரியான தீர்மானம்? இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்க போர் ஒரு முடிவுக்கு வருமா அல்லது வராதா என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு காணொளியாக இது இருக்கும். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். குடியரசு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்திற்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் முறையான அனுமதியின்றி இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்ததன் மூலம் அதிபர் ட்ரம்ப் அரசியல் அமைப்பை மீறிவிட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போர் 4 மாதங்களுக்கு மேலாக நீடித்து உலகளாவிய வர்த்தக பாதிப்புகளையும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ட்ரம்பிற்கு ஒரு தெளிவான அரசியல் செய்தியை அனுப்பவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ஒரு குறியீட்டு தீர்மானம் தவிர உடனடியாக படைகளை திரும்ப பெறச் செய்யும் சட்டப்பூர்வ அதிகாரம் இதற்கு இல்லை. இது நடைமுறைக்கு வர செனட் சபையிலும் நிறைவேற்றப்பட்டு அதிபரின் ஒப்புதலை பெற வேண்டும். செனட் சபையின் நிலை என்னவென்றால், செனட் சபையின் அதிபரின் குடியரசு கட்சியினருக்கே பெரும்பான்மை உள்ளதால் இந்த தீர்மானம் அங்கு நிறைவேற்றினாலும் ட்ரம்ப் அதை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இந்த தீர்மானம் மற்றும் தற்போதைய போர் சூழல் குறித்து ஈரான் மற்றும் அரபு நாடுகள் தங்களின் மாறுபட்ட நிலைப்பாடுகளை தெரிவித்திருக்கின்றன. பேச்சுவார்த்தை முன்னேற்றமில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை நன்றாக செல்வதாக கூறினாலும் சமீப நாட்களில் எந்தவொரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை தெரிவித்திருக்கின்றார். லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முற்றிலும் வெளியேறி ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்களை நிறுத்தினால் மட்டுமே இந்த போர் முடிவுக்கு வரும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நிபந்தனையற்ற சரணடையும் கோரிக்கையை ஈரான் கடுமையாக நிராகரித்துள்ளதுடன் தங்களின் இறையாண்மையை பாதுகாக்க தொடர்ந்து பதிலடி கொடுப்போம் என்றும் அறிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரபு நாடுகள், குறிப்பாக வளைகுடா நாடுகள், தங்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய வர்த்தக பாதிப்புகளை காரணமாக இந்த விஷயத்தில் கடுமையான மற்றும் ராஜதந்திர ரீதியிலான நிலைப்பாட்டை கொண்டுள்ளன. குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் போன்ற நாடுகள் தங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை கடுமையாக கண்டித்திருக்கின்றன. மேலும் ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானமும் கொண்டு வந்துள்ளன. சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு ஆயுத உதவி வழங்குவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்த வேண்டும் என்றும் தங்களை தற்காத்து கொள்ள தங்களுக்கு முழு உரிமை உண்டு என்ற ரியாத் மாநாட்டில் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. கத்தார் மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரவும் முக்கிய கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் பாதுகாப்பாக திறக்க அமெரிக்கா ஈரானிடையே தீவிர தூதரக பேச்சுவார்த்தைகளில் வலியுறுத்தி பேசி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரின் விளைவின் காரணமாக உலகளாவிய சந்தையில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களுடன் பங்குச்சந்தை நிலவரங்கள் இருந்து வருகின்றன. குறிப்பாக இந்தியாவில் ஆயில், அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் உற்பத்தி அல்லது எரிபொருள் கிடைக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிற்கு இது பாதிப்பை உலகளாவிய அளவில் ஏற்படுத்தினாலும் இதுவரை இந்த போருக்கான தீர்வு எட்டப்படவில்லை என்றுதான் அரசியல் ஆய்வு அறிஞர்களும் மேலும் உலகளாவிய அரசியல் தெரிந்தவர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு இன்னமும் செல்கிறதா அல்லது நிறைவடைகின்றதா என்பது அடுத்தடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.